எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிவராத்திரி நாடகம் உங்களுக்காக பதிவு சீக்கிரமா போடணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாவே பதிவு எல்லாம் போட்டாச்சு. அதுல பாத்தீங்கன்னா திடீர் நாடகம் எல்லாம் வந்திருக்கு. அதே போல ஒரு 3 கம்பெனி பதிவுல வந்துட்டு மிஸ் ஆயிருக்கு. அதெல்லாமும் கொஞ்சம் இப்ப தகவல் சொல்லிடுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சக்தி கணபதி நாடக மன்றம் தேவிகாபுரம் பக்கத்துல அல்லியாலமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம சக்தி கணபதி நாடக மன்றத்திற்கு நாடகம் இருக்கு. சரஸ்வதி நாடக மன்றம் நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்துல புதிய ஒரு வரவு. பொன்னை பக்கத்துல கொக்கிரி அப்படிங்கிற ஊர்ல நம்ம சரஸ்வதி நாடக மன்றத்திற்கு நாடகம். ஆரணி சுமதி நாடக மன்றம் இப்ப திடீர் நாடக மன்றம், அது திடீர் நாடகமா வந்தது. வேற ஒரு ஊர் புக்கிங் ஆயிருந்தது. இந்த நாடகம் வந்து நின்று போயிட்டதுனால இன்னைக்கு நான் பதிவு போடாம இருந்தேன். 4 மணிக்கு மேல இந்த நாடகத்தை ஓகே பண்ணாங்க. செஞ்சி அனந்தபுரம் பக்கத்துல பாத்தீங்கன்னா மேல் அரங்குணம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம சுமதி நாடக மன்றத்துக்கு இன்னைக்கு நைட் நாடகம். அம்மனேரி கலைவாணி நாடக மன்றம் அரக்கோணம் பக்கத்துல அம்மாந்தாங்கல் அப்படிங்கிற ஊர்ல நம்ம கலைவாணி நாடக மன்றத்திற்கு நாடகம். வெற்றி நாடக மன்றம் ஒழுக்கோல்பட்டு வெற்றி நாடக மன்றம் புரிசை அடுத்த எடையார் பாக்கம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம வெற்றி நாடக மன்றத்திற்கு நாடகம். கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் இன்னைக்கு சித்தூர் டு திருப்பதி ரோட்ல சின்ன பண்டப்பள்ளி அப்படிங்கிற ஊர்ல நம்ம கோணலம் ஏழுமலை நாடக மன்றத்திற்கு நாடகம். திருப்பதி ரோட்ல போனீங்கன்னா அந்த ஊர் ரொம்ப ஷார்ட். சிவன் ராத்திரிக்கு ரெகுலரா கொடுக்குற ஊர் அது. நீங்க எல்லாரும் போய் பாருங்க. அங்க எல்லாரும் தெலுங்கு பேசுறவங்க தான். ஆனாலும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாடக கலைக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. சின்ன பண்டப்பள்ளியில அண்ணனுங்கெல்லாம் வந்து நான் தினமும் யூடியூப்ல பார்த்துட்டு நாடக கலை வேணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப கொண்டு போய் நம்மளுடைய நாடகத்தெல்லாம் அங்க அறிமுகப்படுத்துறாங்க. இதே போல நீங்களும் வாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இத்தனை நாடகம் திடீர் நாடகமாவும் வந்தது. அதே போல ஒரு 2 டீம் விடுபட்டும் இருந்தது. அதெல்லாம் உங்களுக்கு சரியான ரூட் பார்த்து சொல்லிட்டேன். நீங்களும் வாங்க. இன்னைக்கு சிவராத்திரின்றதுனால எல்லா டீமும் ஊருக்கு போறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. நம்ம வள்ளி நாடகம் பண்ற அஜித்துக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. அப்புறம் குணா கதாநாயகன், அவரு வந்து நம்ம வள்ளி டீமுக்கு புதிய வரவு. தப்பட்டை அடிக்கிறவரு, பலகு அடிக்கிற தம்பி, செம்மையா பண்றான். எல்லாரையும் கவர் பண்ணிடுறான். ஹாய் சொல்லு. நம்ம துளசி நாடக மன்றத்துடைய கதாநாயகியா, வருங்கால கதாநாயகி, இப்போதைக்கு சைடு ஆக்டர் மாதிரி நடிகர்கள்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. இருந்தாலும் ஒரு 4-5 டீம் விடுபட்டு போச்சு அப்படிங்கிறதுக்காக இப்ப உங்களுக்கு பதிவு போடுறேன். பயனுள்ள தகவலா இருக்கும். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.